பிரதி அமைச்சர் அவர்களும் சரி, எதிர்க்கட்சியில் உள்ள ஒரு முன்னாள் அமைச்சர் அவர்களும் சரி, ரெண்டு பேருமே ஊடக சந்திப்பு நடத்தி அது மூலியமாக நிறைய தகவல்கள் சொல்லியிருந்தாங்க. முதலாவது விஷயம், முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்ன கருத்துக்கு எனக்கு சில வேறுபாடுகள் இருக்குது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்தார், மறைந்த தலைவர்கள் ஆகிய சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயாவும் சந்திரசேகர் அண்ணனும் இது வரைக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கினதே கிடையாதுன்னு. அது ஒரு தவறான விஷயம். மொத்தமாக கட்டப்பட்ட அவங்க காலப்பகுதிக்குள்ளார கட்டப்பட்ட நான் நினைக்கிறேன் சுமார் 30,000 வீடுகளுக்கு 15,000 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட காலப்பகுதியில் வீட்டுக்கு மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களுக்கும் புனித ஸ்தலங்களுக்கும் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. ஆனால் இது நீ செஞ்சியா நான் செஞ்சியா அது சம்மந்தமான போட்டியாக இதை நான் பார்க்க விரும்பலை. காரணம் என்னன்னா, இன்றைக்கி மலையகத்தை பொறுத்த வரைக்கும் அமைச்சரவையில் பிரதித்துவம் கிடையாது. அப்படி பிரதித்துவம் இல்லாவிட்டால் கூட வரவு செலவு திட்டம் மூலியமாக வரப்பிரசாதங்களை சரியான முறையில் மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். கௌரவ முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொல்லியிருந்த கருத்தை போல் பிரிட்வெலுக்கு ஊடக நண்பர்கள் நீங்கள் போய் கேட்டால் அவங்களுக்கு தெரியும் எவ்வாறான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அவர் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கவே இல்லைன்னு நான் சொல்லலை. 4 வருஷம் ஒரு பெர்மிட் ஒன்று வழங்கினார். அந்த பெர்மிட்டை 4 வருஷம் சரியான முறையில் வச்சுருந்தா அது அதுக்கப்புறம் ஒரு காணி உறுதி பத்திரமாக மாறும். இதான் யதார்த்தம். இப்போ நாங்கள் வந்த பிற்பாடு கிட்டத்தட்ட ஒரு 1000 காணி உறுதி பத்திரங்கள் தயாரித்தோம். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹட்டன் தொண்டமான் தொழிற்பயிற்சி நிலையத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் கௌரவ பிரதி அமைச்சரை காணி உறுதி பத்திரங்களை வழங்கி சொல்லியிருந்தார். கடந்த அரசாங்கத்தில் உருவாக்கப்பட்ட காணி உறுதி பத்திரங்கள். இப்போ எனக்கு தெளிவாக ஞாபகம் இருக்குது, அந்த அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சு பதவியிலிருந்து ஆட்சி மாற்றத்தினால வெளிவரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1000 காணி உறுதி பத்திரங்கள் தயார் செய்யப்பட்டிருந்துச்சு. அது அன்றைக்கே வழங்கியிருக்கலாம். ஆட்சி மாற்றம் முடிஞ்சு ஒரு வார காலப்பகுதிக்குள்ளார அந்த வேலை முழுமையாக நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் ஒரு வருஷம் தாண்டி இன்னும் 237 காணி உறுதி பத்திரங்கள் இருக்கிறது ஒரு வேடிக்கையான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கடந்து நான் தெளிவாக ஊடகத்துக்கிட்டையும் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தேன். ட்விட்டர் பக்கத்துலேயும் நான் என்னோடய ஸ்டேட்மெண்ட்டை தெளிவாக ஆதாரப்பூர்வமாக போட்டிருந்தேன். நான் சொல்லியிருந்த விஷயம், 237 காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்படுது. அதில் அந்த நிகழ்வு அன்னைக்கு வெறுமனே 10 தான் வழங்கப்பட்டுச்சுன்னு. மீதி இருக்க 2000 குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட காகிதம் இந்த காகிதம் தான். இதை தான் நான் பாராளுமன்றத்திலையும் சமர்ப்பித்தேன். இந்த காகிதத்தை பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் தான் இந்த வீட்டுக்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளி என்கிற ஒரு ஆதாரம். ஆனால் அதுவும் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ். இந்த மாதிரி காகிதங்கள் வளமையாகவே வீடு திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து இந்தியா வீடு திட்டத்துக்கு மட்டும் கிடையாது, இலங்கை மூலியமாக நடக்கிற வீடு திட்டத்துக்கு கூட, இலங்கை அரசு மூலியமாக நடக்கிற வீடு திட்டத்துக்கு கூட இந்த காகிதங்கள் தபால் மூலியமாக மக்கள்கிட்ட போய் சேரும். உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு நாங்கள் அழைப்புதல் விட்டு அவர் கொட்டகலைக்கு கட்டி முடித்த 1000 வீடுகளை தான் நாங்கள் ஒப்படைச்சோமே தவிர இந்த மாதிரி காகிதத்தை நாங்கள் ஒப்படைக்கல. இதில் அரசாங்கத்தை விமர்சிக்கணும், அரசியல் பண்ணுறது என்னோட நோக்கம் கிடையாது. ஆனால் பாராளுமன்றத்தில் ஒரு கேள்வி எழுப்பும்போது சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஒருவேளை அவங்க சபைக்குள்ளார இல்லைன்னா சரி, நம்ம ஏற்றுக்க முடியும். சபைக்குள்ளார உட்காந்துக்கிட்டு கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்கும்போது நீங்கள் பதறீங்க, ஏன் பதறீங்க அப்படியெல்லாம் கேட்டால். ஏன்னா இன்றைக்கி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி எதிர்கட்சியெலாம் அமர்ந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு பலமான எதிர்கட்சி இருந்தால் தான் அரசாங்கம் அவங்களோட வேலையை செய்யும். அந்த உரிமையில் தான் நாங்கள் இந்த கேள்வியை கேட்குறோம். ஆனால் அதுக்கு அமைச்சர் அவர்கள் சரியான பதிலை சொல்லாமல், நான் பார்த்தேன் நேற்று நடந்த ஊடக சந்திப்பில் பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரே ஒரு காணி உறுதி பத்திரத்தை இப்படி பிடிச்சிக்கிட்டு காணி உறுதி பத்திரங்கள் நாங்கள் வழங்கியிருக்கோம் அப்படின்னு கூச்சலிட்டு இருக்காரு. ஆனால் அதில் உண்மையான விஷயம், நான் என் ட்விட்டர் பக்கத்துலேயும் போட்டிருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. நான் தெளிவாக சொன்னேன் 237 காணி உறுதி பத்திரங்கள் வழங்க போகிறீங்கன்னு. அப்படி இருந்தால் நீங்கள் அந்த 200 சொச்ச குடும்பங்களை கூப்பிட்டு வழங்கியிருக்கலாமே. எதுக்காண்டி நீங்கள் 2000 குடும்பங்களை கூப்பிட்டீங்க? ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் அவர் மேலே எந்த விதமான தவறுன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்றைக்கி நாட்டில் இருக்க சூழலை பொறுத்த வரைக்கும் சரி, அரசியல் உணர்வுகளை பொறுத்த வரைக்கும் சரி, ஜனாதிபதி மீது நிறைய பெரும் மதிப்பு இருக்குது, ஒரு ஆதரவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் அதே மதிப்பு, அதே ஆதரவு அவரை பிரதித்துவப்படுத்துகிற அந்த அரசாங்கமும் அதுக்கிட்ட இருக்க அமைச்சர்கள் கிட்டே இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் நானும் சொல்லுவேன், மக்களும் சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி இருக்க யதார்த்தம். அதே மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க நாங்கள் இருக்க காலப்பகுதியில் என்ன பண்ணியிருந்தோன்னு.
உண்மைக்கும் 4 வருஷம் 2020லேருந்து 2025 2024 அந்த காலப்பகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் கோவிட் தொற்று நோயும் இருந்துச்சு, அதே மாதிரி பொருளாதார நெருக்கடியும் இருந்துச்சு. என்னால் முடிஞ்ச அளவு ஒரு ராஜாங்க அமைச்சராக இருக்கும்போதும் சரி, எதிர்க்கட்சியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போதும் சரி, முடிஞ்ச அளவு ஊடக சந்திப்பு நடத்தி எவ்வளோத்துக்கு எவ்வளோ தெளிவுபடுத்த முடியுமோ நானும் தெளிவுபடுத்தியிருக்கேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். இன்றைக்கி அமைச்சரவையில் அது கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் இந்த டாக்குமெண்ட்டை நான் நினைக்கிறேன் 4வது தடவையாக நான் ஊடகத்துக்கு சமர்ப்பிக்கிறேன். இது 2020லேருந்து 2024 வரைக்கும் நாங்கள் செஞ்சுருக்க வேலை திட்டங்கள் தெளிவாக அதிலே எழுதியிருக்கு. 1500க்கு மேலான காணி உறுதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுச்சு. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், வீடு திட்டமாக இருக்கட்டும் இல்லாட்டி காணி உறுதி பத்திரங்களாக இருக்கட்டும், முடிஞ்ச அளவு நாங்கள் அதுக்கு சம்மந்தமான எந்த விதமான திறப்பு விழாவோ அடிக்கல் நாட்டுற விழாவோ தவிர்த்துட்டு தான் நாங்கள் நிர்வாகம் செஞ்சோம். ஏன்னா அப்போ இருந்த காலப்பகுதி அப்படி. ஆனால் அதே சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதி அவர்கள் 2 விஷயம் முக்கியமாக சொல்லியிருக்காரு. ஒன்று, 1750 ரூபா சம்பளம் வழங்கப்படும். நான் இந்த இடத்துல இருந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸின் பொதுச் செயலாளராக பொறுப்பாகவே நான் சொல்கிறேன், எங்களுக்கு இவ்வளோ காலம் நாங்கள் சம்பள உயர்வை பெற்றெடுக்கும் போது அப்போ இருந்த எதிரணியில் இருந்த சில மலையக பிரதிகள் தொந்தரவு கொடுத்தாங்க, தடங்களாக இருந்தாங்க, எந்த விதமான ஒத்துழைப்பும் கொடுக்கல. இப்போ கூட்டப்பந்து முடிஞ்ச போன காலப்பகுதியில் கூட நாங்கள் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் நான் ஜனாதிபதி அவர்களுக்கும் தெளிவாகவே சொல்கிறேன், நாங்கள் முழுமையான ஆதரவு கொடுப்போம். ஆனால் அதே நேரத்தில் சில கேள்விகள் இருக்குது. முதலாவது கேள்வி, அன்றைக்கி நாங்கள் 1700 ரூபா அடிப்படை சம்பளம்னு சொல்லும்போது சம்பள நிர்ணய சபையில் அதுக்கு எதிராக வாக்களித்து 2138 ரூபா தான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கைக்கான செலவுன்னு சொல்லி நீங்கள் அந்த நியாயமான சம்பளத்தை பெற்றுக் கொடுப்பீங்கன்னு சொன்னீங்க. இது சம்பள நிர்ணய சபைக்கு வெளியே சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னும் அந்த 2138 ரூபா அடிப்படை சம்பளம் தருணத்திலே இருக்கீங்களா, இல்லாட்டி 1700 ரூபா நியாயமான சம்பளம்னு சொல்ல வரீங்களா? 2வது கேள்வி, 1700 ரூபா சம்பளம்னு சொல்லும்போது இப்போ எனக்கு தெரிஞ்ச அளவு ஜனாதிபதி அவர்கள் ஆரம்பத்தில் அடிப்படை சம்பளம்னு சொன்னார், இப்போ இல்லை இந்த ப்ரொடக்டிவிட்டி இன்சென்டிவ் எல்லாம் இருக்கிற சம்பளம்னு சொன்னார். எனக்கு ஞாபகம் மே தினம் அன்னைக்கு நாங்கள் அதை அறிவிக்கும் போது இதே ஜனாதிபதி அவர்கள் தான் தலவாக்கலைக்கு ஏமாற்றோன்னு சொன்னார். இன்றைக்கி அவரே தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் இன்சென்டிவ் முறையில் வழங்குறோம். இன்சென்டிவ் முறையில் வழங்குறது பிரச்சனை இல்லை, ப்ரொடக்டிவிட்டி அட்டெண்டன்ஸ் இன்சென்டிவ் அது கட்டாயம் தேவை. ஆனால் அடிப்படை சம்பளத்தில் எந்த விதமான அதிகரிப்புமே இல்லாமல் முழுமையாக இன்சென்டிவ் முறையில் 1700 ரூபா சம்பளம் வழங்குறது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கு காரணம் என்னன்னா, அடிப்படை சம்பளத்தை நோக்கி தான், அடிப்படை சம்பளத்தை மையமாக வச்சு தான் பிரசவ காசுலேருந்து இபிஎஃப் இடிஎஃப் சர்வீஸ் கிராட்டுவிட்டி எல்லாமே உள்ளடக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அது மூலியமாக தான் நம்மளுக்கு நிரந்தர தீர்வுகள் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி நம்ம இல்லை நான் உங்களுக்கு 30 கிலோ எடுத்தால் நான் எக்ஸ்ட்ரா 200 ரூபா கொடுக்குறேன், வேணா 25 நாளில் நீங்கள் 20 நாள் வந்தால் எக்ஸ்ட்ரா 100 ரூபா கொடுக்குறேன். வேலை கம்பெனிக்காரன் 25 நாள் வேலை கொடுக்குறேன்னு பார்த்தாக்கணுமே. அப்படி இருக்கும்போது ஜனாதிபதி அவர்கள் சமர்ப்பித்த ஒரு ஆவணம், நான் மறுபடியும் சொல்கிறேன், ஊடகத்துறையில் நீங்கள் எல்லோரும் இருக்கீங்க, இது உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், இது நான் தயாரித்த ஆவணம் கிடையாது, இது ஜனாதிபதி அவர்கள் தயாரித்த ஹட்டன் டெக்ளரேஷன், அந்த ஹட்டன் பிரேகடனம். இந்த ஹட்டன் பிரேகடனத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட முக்கியமாக வீட்டு திட்டத்திற்கும் காணி உறுதி பத்திரங்கள் சம்மந்தமாக எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அரசாங்க சேவையை சுலபமாக மக்கள் பெற்றுக்கொள்ள என்னென்ன விடயங்கள் கொண்டு வருவாங்கன்னு எழுதப்பட்டிருக்கு. கல்வி, சுகாதாரம், அதே மாதிரி சம்பளம். இப்போ இந்த விடயத்தில் இருக்கிற கருத்துக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நடைமுறையில் நடக்கிற விஷயம் வேறு, இதில் எழுதியிருக்க விஷயம் வேறு. இதில் எழுதியிருக்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காணி உறுதி பத்திரம் வீடு திட்டம் சம்மந்தமாக சொல்லியிருக்காங்க, நாங்கள் அனைவருக்குமே வீடு திட்டம் வழங்குவோம். ஆனால் அந்த நிகழ்வை நீங்கள் பார்த்தீங்கன்னா தோட்ட தொழிலாளர்களை மையப்படுத்தி மட்டும்தான் அந்த நிகழ்வு இருந்துச்சு. அது அந்த கலாச்சார நிகழ்வுகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அது அந்த ஓப்பனிங் செரமனியாக இருக்கட்டும், எல்லாமே தோட்ட தொழிலாளர்களை மையப்படுத்தி தான் இருந்துச்சு. இது நிறைய பேருக்கு ஒரு சின்ன விஷயமா வேணால் தெரியலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி இருக்க அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விழிப்புணர்வு பத்தாது. அவங்க நினைக்கிறாங்க மலையக மக்களை பொறுத்த வரைக்கும் அனைவருமே தோட்ட தொழிலாளர்கள். ஆனால் அவங்களுக்கு புரிஞ்சாகணும், மலையகத்தை பொறுத்த வரைக்கும் 10% குறைவான மக்கள் தான் தோட்ட தொழிலில் ஈடுபடுறாங்க. பாக்கி 90% இன்ஃபார்மல் செக்டரில் இருக்காங்க. அவர் தான் தலவாக்கலைக்கு சொல்லியிருந்தார், நீண்ட நேரம் போயிட்டுருக்க, அவர் தான் தலவாக்கலைக்கு போய் சொல்லியிருந்தார்,
ஏன்னா இங்கே இருக்கிற பசங்க வந்து என்ன பெட்டால வேலை செய்கிறாங்க, இங்கே வேலை செய்கிறாங்க, அங்கே வேலை செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு வருஷத்தில் அதை தீர்க்கிறதுக்காண்டி என்ன தீர்வுகள் எடுக்கப்பட்டிருக்கு? சம்பள பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றமும் வரல. காணி உறுதி திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க காணி உறுதி பத்திரம் வழங்கலை, கட்டின வீட்டுக்கு வீட்டுரிமை பத்திரம் தான் வழங்கிட்டு இருக்காங்க. காணி உறுதி என்பது ஒரு உரிமை, ஒரு சமூகம் சார்ந்த தீர்வு. வீட்டுரிமை என்பது அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை, அது அவங்களோட பொறுப்பு, வரவு செலவு திட்டத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இதே அரசாங்கம் இறுதியாக இதே அரசாங்கம் தான் அரசு சேவைகளை மக்கள் சுலபமாக பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்து கொடி கட்டி மக்களுக்கு சேவை செய்யணும்னு ஒரு முடிவெடுத்தாங்க. சரி, அரசு சேவைகள் வந்து மக்களுக்கு சுலபமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு நோவுட் ஏஜி ஆஃபீஸை மாற்றணும்னு முடிவெடுத்தீங்க? நீங்கள் எதுக்கு நெவிடாவை மூடணும்னு முடிவெடுத்தீங்க? சொல்கிறது ஒன்று, செய்கிறது இன்னொன்று. என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பிரதி அமைச்சரை பொறுத்த வரைக்கும், பிரதி அமைச்சர் என் கண் பார்வையில் நான் வந்து அவர் மதிக்கிறேன், மலையகத்தோட பிரதி. கட்டாயம் அவர் இந்த மாதிரி விடயங்கள் சம்மந்தமாக பேசி தான் ஆகணும். அவரால் பேச முடியலன்னா ஒரு பல்லு இல்லாத புலின்னு தான் அர்த்தம். ஏன்னா இன்றைக்கி அமைச்சரவையில் நடக்கிறது வேறு, வெளியே நம்மளுக்கு வந்து சேர்கிற விஷயம் வேறு, தோட்டத்துக்குள்ளார நடக்கிற வேலை திட்டங்கள் வேறு. அப்படி இருக்கும்போது ஒரு பெரிய பிரச்சனையில் தான் இது போய் முடியும். இன்றைக்கி சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு இருந்துச்சுன்னா எங்களோட ஆதரவு கட்டாயம் கிடைக்கும். அடிப்படை சம்பளத்தில் அதிகரிப்பு இல்லாமல் சும்மா இந்த மாதிரி நாங்கள் சம்பளத்தை கூட்டி கொடுப்போம், நாங்கள் வந்து இன்சென்டிவ் வழங்குவோம், அதிலே நின்னால் எங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி வீடு திட்டம், காணி உறுதி பத்திரம் சம்மந்தமாக, காணி உரிமை என்பது ஒரு உரிமை சார்ந்த விஷயம். அதுக்கு வந்து நான் வந்து அரசியல் செய்யணுன்னா ஜனாதிபதியை திட்டிக்கிட்டு, பிரதமரை திட்டிக்கிட்டு, அமைச்சரவையில் இருக்க அமைச்சர்களை திட்டிக்கிட்டு நான் இங்கே சொல்லலாம் காணி உறுதி பத்திரங்கள் வழங்கலைன்னு. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். பெரும்பான்மை இனத்தை சார்ந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு காணி உரிமை வழங்கணும்னு இஷ்டம் இல்லை. குறிப்பாக அவங்களோட பிரதிகள், அவங்களோட பாராளுமன்றத்துக்குள்ளார இருக்க தலைவர்கள், அது ஆளுங்கட்சியாக இருக்கலாம், எதிர்கட்சியாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பொதுவான சண்டை, ஒரு பொதுவான போராட்டம். இதில் வந்து பிரதீபன் அவர்கள் வந்து வேறு கட்சியில் இருக்கார், திகாம்பரம் அவர்கள் வேறு கட்சியில் இருக்கார். அந்த பேச்சுக்கு இங்கே இடம் உண்டு. நான் நம்புகிறேன், காணி உரிமையை கொடுத்தா தோட்ட தொழிலாளர்கள் மற்றும் தோட்ட தொழிலில் ஈடுபடாத நபர்கள் அவங்களாலையும் வீடு சுயமாக கட்டிக்க முடியும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஏனைய மலையக பிரதிகள், ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதை நம்புனா எல்லாரும் ஒற்றுமையாக வாங்க, பாராளுமன்றத்தில் கையெழுத்து போட்டு நம்ம சமர்ப்பிப்போம். அதுக்கப்புறம் அனைத்து கட்சிகளோட நிலப்பாடு என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். ரணில் விக்ரமசிங்க அவர்கள் நிலப்பாடு என்னன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காணி உரிமை வழங்குறதுக்கு அவர் தயாராக இருந்தார், 4000 மில்லியன் நிதி ஒதுக்கீடும் வழங்கியிருந்தார். நாமல் ராஜபக்ஷ அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும். அதே மாதிரி கௌரவ சஜித் பிரேமதாஸ் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும். கௌரவ அனுரகுமார் திஸ்நாயக் அவர்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரியணும். இது எல்லாமே தெரியணும்னா உண்மைக்கு மலையக மக்களோட நன்மை தான் இவங்க எல்லார் மனசுலையும் இருக்குன்னா எல்லாரும் இருக்கிற கட்சியில் இருங்க, எந்த பதவியும் நீங்கள் ராஜினாமா பண்ண தேவையில்லை. எல்லாரும் ஒரே ஒரு காகிதம், இந்த மாதிரி ஒரு வெற்று காகிதத்தில் நீங்கள் கையெழுத்து போடுறீங்க. ஒரே ஒரு காகிதம், மலையக மக்களுக்கு தேவையான விடயம் காணி உரிமை அப்படின்னு போட்டு 1, 2, 3 நீங்கள் எல்லாருமே முதல் 5 இடத்துல கையெழுத்து போடுங்க, நான் கடைசியாக கையெழுத்து போடுறேன். இவங்களுக்கு தேவைன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க நான் தயாராக இருக்கேன். ஏனைய பிரதிகள் தயாராக, ஊடகத்துறையில் இருக்க நண்பர்கள் நீங்கள் தான் கேட்டு சொல்லுங்கள். நாங்கள் வந்து அரசாங்கத்தை பாரம் எடுக்கும்போது ஒரு ஊடக சந்திப்பில் தான் அந்த டீட்டெயில்ஸையும் நாங்கள் தெளிவாகவே காமிச்சோம். முன்னாள் அமைச்சர் அவர்கள் காலப்பகுதியில் முழுமையாக கட்டி ஒப்படைக்கப்பட்ட வீடுகள் 699. அதே நேரத்தில் 2000 சொச்ச வீடுகள் ஆரம்பிக்கப்பட்டு முழுமையாக எந்த விதமான வேலையும் செய்யாத கட்டத்தில் இருந்துச்சு. அதை நாங்கள் பாரம் எடுக்கும்போது நான் முதல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்லேயே அதான் காமிச்சேன். அது மட்டும் இல்லாமல் பாக்கி 2000 வீடு, பாக்கி 1000 சொச்சம் வீடுகள் வந்து ஆரம்பிக்கவே இல்லை, அடிக்கலே நாட்டில். நான் 2020 பாரம் எடுத்தோன்னே பொருளாதார நெருக்கடி, கோவிட் தொற்று நோய் அது நடக்கும்போது ஒரு வீட்டின் மதிப்பீடு கிட்டத்தட்ட 9,50,000 32 லட்ச ரூபா வரைக்கும் எகிர்னுச்சு. சிமெண்ட்டோட விலை, ரா மெட்டீரியல்ஸ், டிரான்ஸ்போர்ட், அது ஃபியூலோட விலை எல்லாம் சேர்த்து. அப்படி இருக்கும்போது அந்த 3 வருஷ காலப்பகுதிக்குள்ளார உங்கள் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் வெளிப்படையாகவே வந்து சொன்னேன், வீடு கட்டுறது கஷ்டம், தாமதமாகும், 4000 வீடுகளை முடிச்சு தான் 10,000க்கு போக முடியும்னு. அப்படி சொல்லும்போது அந்த 3 வருஷ காலப்பகுதியில் 4000 வீடு திட்டத்தை முழுமையாக நாங்கள் முடித்தோம். ஆரம்பிக்கப்படாத அந்த 1000 சொச்ச வீடுகள் உட்பட. அது இல்லாமல் டெல்லிக்கு உங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்து ஒரு ஜூலை மாதம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட பயணம் எடுத்தோன்னு அங்கே பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கும் போது கூட இந்த கோரிக்கை தான் முன் வச்சோம்.
9,50,000 ரூபா உள்ள மதிப்புள்ள வீடை 32 லட்ச ரூபாய்க்கு மாற்றுறதுக்கு ஒரு கோரிக்கையை முன் வச்சோம். அது எங்களுக்கு 28 லட்ச ரூபா வழங்கினாங்க. அது மூலியமாக தான் 1300 வீடுகள் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. வீடு திட்டம் மட்டும் இல்லாமல் அதை தவிர்த்து 2020 24 காலப்பகுதிக்குள்ளார என்னென்ன வேலை திட்டங்கள் முடிவடைந்திருக்கு. இப்போ அதே நேரத்தில் நான் கேட்குற கேள்வி, அரசாங்கம் பாரம் எடுத்து 1 வருஷம், நாங்கள் 1300 வீடு தொடங்கிட்டோம். ஏன் 1 வருஷம் ஆகி ஒரு வீடு கூட முடியல? வீடு கட்டுறதுக்கு வளமையாக 3லேருந்து 4 மாதம் போகும். மலையகத்தில் 6லேருந்து 7 மாதம் போகும். மழை காலம் எல்லாத்தையும் கணக்கில் எடுத்தால் நம்ம சிந்திச்சு பார்க்கலாம். ஆனால் இவங்க அரசாங்கத்தை எப்போ பாரம் எடுத்தாங்கன்னு சிந்திச்சு பாருங்கள். இப்போ இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு, அது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி நம்மளுக்கு இந்த வாக்களித்து ஒரு நிர்வாகி அந்தஸ்து கொடுத்து ஒரு தலைமைத்துவத்தில் நம்மளை உட்கார வச்சுருக்காங்க. நம்ம எது நம்மளுக்கு வாக்குகள் சேர்க்கும், எது ஃபேஸ்புக்கில் பார்க்க பலன்னு இருக்கும், அது சம்மந்தப்பட்டு அரசியல் செய்கிறதா நினச்சா அது மக்களை நம்ம காவு கொடுக்குற மாதிரி போயிடும். அனர்த்தத்தினால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு மூலியமாக நிதி ஒதுக்கீடு கிடைக்கும். அதே நேரத்தில் என்ஜிஓஸ் மூலியமாகவும் அவங்களுக்கு வீடு திட்டங்கள் வருது. ஆனால் இந்த இந்தியா வீடு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது லைனறைகளில் வாழக்கூடிய மக்கள். க்ரைட்டீரியாவை மாற்றிருக்காங்க. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் வழங்கணும்னு. நாங்கள் உண்மைக்கும் நான் நிறைய அரசியல் விமர்சனத்தை சம்பாதிச்சது அரசியல் வாழ்க்கையில் இந்த வீடு திட்டம் தாமதமானனால தான். அதுக்கு முக்கியமான காரணம், ஏன்னா நான் எப்போவுமே யோசித்த விஷயம், ஒரு விஷயத்தை செஞ்சால் முழுமையாக செய்யணும், அரைகுறையாக செய்யக்கூடாது. 2 வருஷம் தாமதமாக இருந்து கூட அந்த 9 லட்ச ரூபாயில் இருந்த மதிப்பீடை நாங்கள் 28 லட்ச ரூபாய்க்கு மாற்றணும். ஆனால் அதை விட முக்கியம், தோட்டத்தில் தொழிலாளர்களாக இருந்தால் மட்டும் வீடு கிடையாது. அந்த தோட்டத்தில் நீங்கள் பிறந்து ஒரு ஆசிரியரோ இல்லாட்டி ஒரு கலைஞரோ இல்லாட்டி ஒரு துறையில் ஒரு மிக சிறந்தவராக இருந்தால் கட்டாயம் உங்களுக்கு அந்த வீடு திட்டத்தில் பங்கு உண்டு. அந்த மாதிரி கொண்டாந்தோம். காரணம் என்னென்னா, இன்றைக்கி மலையகத்தில் ஆக்சஸ் டு எஜுகேஷன் 30% தான் இருக்குது. இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல ரோல் மாடல்ஸ் தேவை. நாளைக்கு ஒரு விஷயம் வெளிப்படையாகவே சொல்லுவேன், நிறைய பேர் நினைக்கக்கூடாது, நம்ம இந்த கட்சியில் இருந்தால் தான் நம்மளுக்கு வீடு கொடுப்பாங்கன்னு. என் மேலே என்ன விமர்சனம் இருந்தாலும் நான் வெளிப்படையாகவே சொல்லுவேன், நான் இந்த க்ரைட்டீரியாவை ஃபார்ம் பண்ணதே இந்த கட்சி பார்த்து அரசியல் செய்யக்கூடாதுன்னு தான். ஸோ இது ஒரு வேதனைக்குரிய விஷயம். இது அரசாங்கம் மாற்றிக்கிட்டால் நல்லோம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் வாழ்வாதார செலவுலேருந்து எல்லாமே அதிகரிச்சிருக்கு. ஜனாதிபதி அவர்களுக்கு 2028 ஒரு பெரிய சவாலாக அமையும். ஏன்னா கடன் தொகையை திருப்பி கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த கஷ்டங்கள் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம், ஜனாதிபதி அவர்கள் கீழ் ஒரு கண்காணிப்பு குழு இருந்தால் மலையகத்துக்கு நல்லதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இன்றைக்கி மலையகத்தை பிரதித்துவப்படுத்துகிறவங்களுக்கு மலையகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. இப்போ அரசாங்கம், இப்போ நாங்கள் சொல்கிறோம் நாங்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்துருக்கோம், இது மூலயமா என்ன நன்மை மக்களுக்கு கிடைச்சிருக்குன்னு கேட்டிருக்கீங்க. அது நான் உங்கள்கிட்ட திருப்பி இப்படி கேட்குறேனே, அரசாங்கம் எங்களோட முன்வழியில் சேர்ந்துருக்கு, தமிழ் முற்போக்கு கூட்டணியோட பின்வழியில் சேர்ந்துருக்கு, போட்டோவோடு சேர்ந்துருக்கு, சஜபையோடு சேர்ந்துருக்கு, திலித்தோடு சேர்ந்துருக்கு. நான் நினைக்கிறேன் பத்திரமுள்ள சீலாரத்ர தேரோ அவரோட சேர்ந்துருக்கு. அவங்க அரசாங்கம் சேராத இடமே இல்லைங்க. அவங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு? அவங்க பண்ணால் பிரச்சனை இல்லை, நான் பண்ணால் பிரச்சனையா? என்னங்க நீங்கள், அது தப்பு தான், அதை ஏற்றுக்க முடியாது. நான் சொல்கிறேன் என்னென்னா, உள்ளூராட்சி மன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் சபையை அமைக்கிறதுக்கான முடிவுகள் நாங்கள் எடுத்தோம். இன்றைக்கி நாங்கள் பிடிச்சிருக்க சபை அனைத்துலேயுமே ஜனவரி மாதத்துலேருந்து நீங்கள் பார்ப்பீங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த மினிட் புக் சிஸ்டத்தை கொண்டு வரணும். அந்த மினிட் புக் சிஸ்டத்தை கொண்டு இப்போ அமுல்படுத்தியிருக்கோம். சில மெம்பர்ஸுக்கு அது சம்மந்தமாக இன்னும் பழகிறதுக்கு கொஞ்சம் காலம் போகும். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மினிட் புக் சிஸ்டமை கொண்டு வந்தால் பாருங்கள், என்னோடய தனிப்பட்ட அபிப்பிராயம், அந்தந்த மெம்பர் அவங்க வேலையை பார்த்தாலே போதும். அது அரசாங்கத்தோடு நம்ம சேர்ந்து வேலை செஞ்சாலும் சரி, எதிர்கட்சியோடு சேர்ந்து வேலை செஞ்சாலும் சரி. நாங்கள் உத்தியோகபூர்வமாக கட்சி ரீதியாக ஒரு தீர்மானம் எடுத்து தான் போய் சேர்ந்தோம். இந்த பக்கம் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் நீங்கள் தான் எங்களோட தலைவர்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் அனுராக் ஏதாச்சும் எங்களுக்கு பார்த்து கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் அப்படி பண்ணோம். நாங்கள் தனியாக எங்கள் சின்னத்தில் கேட்டோம். நாங்கள் யாருக்கும் அப்படி பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதை நான் உங்களை திருத்தி ஆகணும். அந்த சில 2 விஷயத்தில், முதல் விஷயம், நாங்கள் வெளியிட்டிருக்கிறது ஒரு கெசட் மட்டும்தான். இப்போ அரசாங்கம் தானே அரசாங்கத்தில் ஆளுங்கட்சி தானே உட்காந்துருக்காங்க பாரத்தில், இன்னும் பாரம் எடுத்து. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆளுங்கட்சி என்ன சொன்னாங்க இந்த கெசட் வரும்போது, தோழர் அரசாங்கம் வரும்பொழுது நாங்கள் இந்த ஒப்பந்தத்தை கிழித்து எறிவோன்னு. அந்த கிழிச்சு எங்கே எரிஞ்சிருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா நான் போய் அந்த பிட்டெல்லாம் பொறுக்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா அவங்க நினச்சாங்கன்னா இந்த கெசட்டை அவங்களால ரிவோக் பண்ண முடியும். ஏங்க நாங்கள் இந்த சம்பளம் கெசட்டை ரிவோக் பண்ணல, கெசட்டை நாங்கள் வெளியிட்டோம், மக்களுக்கு சம்பள அதிகரிப்பு கிடைக்கிதுங்க.
அந்த கெசட்டை போட்டோன்னே என்னாச்சு, பெருந்தோட்ட நிறுவனங்கள் கேஸுக்கு போனாங்க. கேஸுக்கு போனோன்னா அந்த முழு சம்பள பிரச்சனையே ஒரு சிக்கலுக்குள்ளார மாட்டிக்கிச்சு. நாங்கள் உடனே என்ன பண்ணோம், ஜனாதிபதி அவர்களோட பலத்தை பாவிச்சு, அதிகாரத்தை பாவிச்சு அந்த வெளியிட்ட வர்த்தமானியை நாங்கள் வாபஸ் எடுத்தோம். வாபஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் 1350 ரூபா அடிப்படை சம்பளத்துக்கு கெசட்டு போட்டிருக்கோம். இப்போ நான் ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் தானே, நான் இது ஆரம்பத்துலேருந்து தானே சொல்லிட்டு இருக்கேன். ஜனாதிபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண தவறு, பெருந்தோட்ட நிறுவனங்களோட இப்படி போய் பேசி கெஞ்சி கேட்கணும்னு கூட அவசியம் கிடையாது. வர்த்தமானியை வாபஸ் எடுக்கட்டும், 1350 ரூபா அடிப்படை சம்பள வர்த்தமானியை வாபஸ் எடுக்கட்டும். ஏன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதானே அதை விட தாண்டி எடுத்து கொடுக்க முடியும்னு. வாபஸ் எடுத்துட்டா எந்த வித நிபந்தனையுமே கிடையாது. ஜனாதிபதி அதுக்கப்புறம் 1350 ரூபா என்ன 2350 ரூபாயே கொடுக்க முடியும், அவருன்னு இஷ்டம். ஆனாலும் நாங்கள் சொல்கிறோம், அவர் 1700 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும். இந்த வர்த்தமானியை பொறுத்த வரைக்கும் வாபஸ் எடுத்து சம்பள நிர்ணய சபையின் ஊடாக கொடுக்கறது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் ஒரு வார்த்தை பாவிச்சிங்க, யூனியன்ஸ் தானே பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்துக்கு பொறுப்புன்னு. எங்களோட கணக்கு வழக்கை நாங்கள் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கோம். சந்தா பண்ணுன்னு சில பேர் சொல்கிறாங்க தானே, எங்கள் கணக்கு வழக்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம். வேறு யார் சமர்ப்பிச்சிருக்கா? அரசாங்கம் கூட தான் யூனியன் வச்சுருக்கு, ஜேவிபி யூனியன். அவங்க சமர்ப்பிச்சாங்களா? இல்லை. இன்னைக்கு கூட தோட்டமாக அவங்க 100 ரூபா வாங்குற கதை நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு கூட எனக்கு தெரியல. நாங்கள் சந்தா வாங்கும்போது தொழிலாளர்களோட பிரச்சனை கருதி தான் நாங்கள் சந்தா வாங்குகிறோம். எங்களுக்கு 44 ஆஃபீஸ் இருக்குது. இருக்கிற ஆஃபீஸ் எல்லாத்துலேயும் ஸ்டாஃப் இருக்காங்க. எங்களோட லாயர்ஸ் எல்லா கேஸையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முழுமையான கணக்குகளுக்கு பாராளுமன்றத்தில் நாங்கள் சமர்ப்பிச்சிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். ஆனால் இன்னைக்கு இருக்க ஆளுங்கட்சி தரப்பினர் அவங்களால போய் முகம் கொடுக்க முடியாதனால தோட்டமாக போய் நீங்கள் ஆளுக்கு 100 ரூபா சந்தா எங்களுக்கு கட்டுங்க, உங்களுக்கு ரோடு வீடு அதெல்லாம் வரும். அதுக்கு பேர் சந்தா கிடையாது, அதுக்கு பேர் லஞ்சம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.